பசியோட இருக்காங்க. அதிமுக காரங்க போறான், வந்தோடனே தூக்கிடுவோம், வந்தோடனே அள்ளிடுவோம், பூரா பசியில் இருக்கு. இவங்க 10 வருஷம் இந்த கைதி படத்துல இருக்கிற கார்த்தி மாதிரி இருந்தாங்க. வந்த உடனே பிரியாணி அள்ளி 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 போட்டாங்க. நான் சொன்னேன், டேய் திமுக 10 வருஷமா கைதி படத்தை வர கார்த்தி மாதிரி இருக்கிறான். அவன் 10 வருஷம் ஜெயில இருந்து வந்தாப்புல. இவங்க 10 வருஷம் ஆட்சிலாம் வர்றான். இவன் கையில ஆட்சி போச்சு, பிரியாணிக்கு கிடைச்ச நிலைமை தான் வந்த தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னோம். எவனும் கேட்கல. இப்போ அதிமுக அதே மாதிரி கையெல்லாம் அரிக்குதே, கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட கை அரிக்குதே, ஐயோ ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு கை அரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கை அரிக்குதுன்னா இன்னொன்னு வருது. இது ரெண்டுமே ஊழல் கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். இதாவது வந்து ஊழல் கட்சி. இன்னொன்னு வரும்போதே நாங்க ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்கன்னு சொல்றோம். அது எப்படி யாரையும் கொல்லாம ஊழல் பண்றது? யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்க. பிளாக் டிக்கெட் வித்து அந்த காசுல வளர்ந்த ஒருவன் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்னு எப்படிடா நினைக்க முடியும்? லாட்டரி சீட்டு வித்த காசுல 3000 கோடிய மாமனாட்டு ஆட்டையை போட்டு வந்த ஒருத்தனை வைத்துக்கொண்டு இந்த நாட்டுல நல்லாட்சியை தருவோம், நாங்க மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய வேடிக்கை. ஊருக்கு ஒரு டயலாக் வச்சுக்கிறது. கரூர்னா பசுவிசி கோயில் தான், புதுச்சேரினா வெளியூர் மாதா தான், திருச்சினா காவிரி தான் அப்படிங்கிறது. இப்போ நாளைக்குள்ள ஸ்கிரிப்ட் இன்னைக்கே போட்டாங்க. நாளைக்கு போறாருல, நாளைக்கு ஸ்கிரிப்டை போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோல்லா தோல்லிஸ் நண்பா நண்பிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கட்சியோட கொள்கை தலைவர். அந்த கொள்கை தலைவர் பிறந்த மண்ணு தான் இந்த ஈரோடு. ஈரோடுனாலே நமக்கு தியாவத்து வருது, பெரியார் மண்ணு தான். பெரியார் மண்ணு, பேக்கரியில் நின்று நீ தின்னு பாரு பண்ணு அப்படின்பாப்புல. அந்த ஈரோடு மண்ணில் ஈரோடு நமக்கு இன்னொன்று யாருக்கு வருது, காவிரி தான். காவிரினா 2 வாக்கியால் ஓடுறதுனால இது ஈரோடுன்னு பேரு. அது மட்டுமா, இது மஞ்சள் நகரம்னு அழைக்கப்படுது, இது ஜவுளி நகரம்னு அழைக்கப்படுது. அந்த ஜவுளி தொழிலாளர்கள் நெசவாளர்கள் இருக்காங்க, அவங்களோட கிட்னியை திருடித்தா இந்த திமுக வைக்குது. என்ன ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அங்கிள்? அவ்வளவுதான். வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. இதான் ஸ்கிரிப்ட். இத பேசுறதுக்கு 500 ஏக்கர்ல பந்தல், 24 ஆம்புலன்ஸ், 48 சிசிடிவி, 40 கேமரா, பிக் பாஸ் 100 கேமராக்கள், அப்படி மாதிரி 40 கேமராக்கள், 40 தண்ணி தொட்டி, 25,000 தொண்டர்கள், 10,000 மக்கள். எதுக்கு? அவன் பேச போறது 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்துக்கு கொடுக்கிற பில்டப் 10 நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. என்னத்தை பேசிடுவாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆத்துமணல் கொள்ளையை, கனிம வள கொள்ளையை, இயற்கை வள சுரண்டலை தடுப்போம். மரியாதைக்குரிய விஜய் பேசுவாரா? பக்காமாஸ் தலைவர் பேசுவாரா? நான் ஆட்சிக்கு வர்றேன், ஊழலை ஒழிப்பேன், ஊழல் செய்த அமைச்சர்களை கைது செய்வேன், ஊழல் செய்த ஸ்டாலினை, உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வேன். உனக்கு ஆண்மை இருந்தா, தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, உன் உடம்புல ஓடுது தமிழ் ரத்தமா இருந்தா நீ பேசு பாப்போம், பேசு. ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அங்கிள்? இது இல்லப்பா அரசியல். இப்ப ஸ்டாலின் அங்கிள் சொல்றவரு அன்னைக்கு தலைவா படத்துல டைம் டு லீடுன்னு போட்டாரு. டைம் டு லீடுன்னு போறதுக்கு அந்த அம்மா, ஏய் கம் டு ஹியர், கம் ஹியர், ஹலோ 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 செல்லக்குட்டி இங்க வாங்க அப்படின்னு கொடநாடு. அம்மா எங்கம்மா வரணும்? போயஸுக்கு இல்லை, கொடநாட்டுக்கு வா. 400 கிலோமீட்டர்ஸ் பேக் பெயின் தான். வாடா கேட்டுக்கல வா. கேட்டுக்கல கூட்டு போய் காலையில் 6 மணிலேருந்து காத்திருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அங்கிள் அப்போ இப்படி கையை கட்டி நின்ட்டாப்ல. அந்த அம்மா உண்மையிலே அந்த அம்மாவை பாராட்டணுங்க. அது உண்மையிலே ஒரு அயன் லேடி, ஒரு போல்டு லேடி. இந்த பையனை கையாளதுக்கு அந்த அம்மாவால மட்டும்தான் சரியா முடிஞ்சு. ஏன்னா இவனுக்கு இதான் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சு. 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த குளிரில் ஃப்ரீஸ் ஆகி, ஐயோ மண்டை முளைக்க பேதியில் போவ அப்படின்னு நின்றுருக்காங்க. 6 மணிக்கு வண்டி எடுத்து வருது, உள்ளேருந்து கார் வருது. வந்து 1.5 கிலோமீட்டர் அந்த அம்மா கார் நிற்கவே இல்லை, அப்படியே போயிருக்கு. பின்னாடியே வந்திருக்காங்க. ஒரு சாலை ஓரமாக நிப்பாட்டு, என்னப்பா உன் பிரச்சனை? இல்லைம்மா அந்த தலைவா படத்துக்கு நம்ம ஆட்கள். சரி போன்னு சொல்றதுக்கு 12 மணி நேரம் காத்திருந்திருக்கான். அப்போ கார் டயர்ல விழுந்திருக்கான். கார் டயர்ல ஓபிஎஸ்க்கு முன்னாடி, எடப்பாடிக்கு முன்னாடி விழுந்த ஒரே ஆள் யாருன்னா பக்காமாஸ் தான். இவர் தான். இப்போ அப்போ அன்னைக்கு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் கேரியரோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன், நான் எடுத்த நோ கம் பேக் அப்படின்னு சொல்லி, என்ன ஜெயலலிதா ஆண்டி கேக்குதா ஆண்டி அப்படின்னா போண்டிய கழட்டி இருக்கும்.
அன்னைக்கு போட்டு இந்த அம்மா அவருடைய ஆட்சிக்காக நான் அணிலா பாடுபடுவோம்மா அன்னைக்கு. இப்போ அப்படியே டப்புனு என்னடா ஒரு 41 உயிர் துள்ள துடிக்க சாகும் போதும் அந்த களத்தை விட்டுட்டு ஓடி போற ஒருத்தன் எப்படியா மக்களுக்கான தலைவனா இருக்க முடியும் என்ற கேள்வியை ஒரு பைய கேட்கலங்க. ஒரு பைய கேட்ட ஒரே ஒரு ஆளு எங்க அண்ணன் சீமானும் அவன் தம்பிகள் நானுங்களும் தான், வேற எவனும் கேட்கல. துள்ள துடிக்க சாகுது கேட்ட மக்கள் தலைவரா. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு தான் வீட்டுக்குள்ள போவாங்க. நாங்க வீட்டுக்குள்ள போய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் திருட போனீங்களா? வீட்டுக்குள்ள போயிட்டாராம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டாராம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனீங்கல்ல, அப்ப செத்து போன 41 வீட்டுக்குள்ளேயும் நீங்க இருப்பீங்கல்ல. செத்து போன எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் தாய் மாமா மாறினாரு. செத்து போன பிள்ளைகளுக்கும் நீங்க தான் தாய் மாமா. அந்த தாய் மாமாவாக அந்த களத்துல நிக்கிட்டு இருக்கணும்ல, நிக்கல, ஓடி போயிட்டாரு. தம்பி கார்த்தி சொன்னது மாதிரி இறந்து போனவர்களை ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நலம் விசாரித்த அவருக்கு அனுதாபம் சொன்ன ஒரே ஒரு ஆளு உலகத்துல நம்ம பக்கா மாஸ் கட்சியுடைய தலைவர் தான். உலகத்திலேயே. நான் ரொம்ப சங்கடப்படுறேன். சரி என்ன செய்யணுங்க, கொஞ்சம் வந்துட்டு போங்க, கொஞ்சம் வந்துட்டு போங்க. என்ன செய்யணும்? என்னை கட்டி பிடிச்சி அழுங்க. என் கண்ணீரால அந்த தாய் காலை கழுவணும், கட்டி பிடிச்சி கதறணும் அப்படிங்கிற மாதிரி ரெசார்ட்டு கூப்பிட்டு 41 பேர் காலையும் மாறி மாறி விழுந்திருக்காப்புல. இந்த சின்ன கவுண்டர் படத்து கிளைமாக்ஸ்ல வில்ல விழுவாப்புல, என்னை மன்னிச்சுக்கிடுங்க மாதிரி எல்லார் காலையும் விழுந்திருக்காப்புல. இத மொத்தமா கரூருக்கு வந்து இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இனிமேல் என் கூட்டத்துல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பெண்கள் வராதீங்க. என் கூட்டத்துக்கு வருகிற ஒரு உயிர் போனாலும் என் உயிர் போனது மாதிரி என்று பேசியிருந்தா நீ ஆம்பளை. படத்துல பஞ்சு பேசுறது. நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா சரி எல்லா ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேர புள்ள. படத்துல நிஜத்துல அதே மாதிரி ஒரு பகுதியில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தால் என்பதற்காக வெட்டி கொள்ளப்பட்ட கவின் ஆணவப்படுகளுக்கு ஒரு கருத்தும் இல்லை. மதச்சார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், சாதி ஒழிப்பு எல்லாம் பேசுவார். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அதுதானே கருத்து. படத்துல அப்படி ஆற்றுறது. படத்துல நேசத்துல கருத்து இல்ல. கேட்டா கருத்து இல்லைங்கிறது அவருடைய கருத்துட்டாங்க. கொள்கை என்ன? கொள்கை இல்லைங்கிறது அவருடைய கொள்கை. இப்போ மற்ற கட்சியில கொள்கையை கேட்டா கொள்கையை சொல்லுவான். இவன் கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கைன்னா என்னங்கிறான். கொள்கை இருக்கட்டுங்க, கொள்கைன்னா என்னங்க அதை சொல்லுங்க முதல்ல. கொள்கைன்னா என்னன்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியாதுங்க. கருப்பா குட்டையா சுருட்டு பிடிச்சா தெரியுமா? தெரியாதுங்க, தெரியாது. அது மாதிரி தெரியாதுன்ட்டான். இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? அவருக்கு கூட்டம் கூடுது, மாஸ் வருது, அதனால நாம் தமிழ்ச்சி பேசுறேன். நீ மாசுன்னு பேசல, நீ அரசியல் தூசு, சோசியல் டஸ்ட், அரசியல் குப்பை. அந்த குப்பையை கூட்ட வேண்டியது தமிழ் தேசிய நெருப்பின் கடமை. அதனால் கூட்டுகிறோம். இழந்து வருகிற தமிழ் தேசியத்தை, இழந்து வருகிற இளைஞர்களின் எழுச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட கூமுட்டை கூட்டம் இந்த தாவேகா கூட்டம் என்பதால் அதை அடித்து விரட்ட வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா நாங்க என்ன சினிமாவில் நடிச்சோமா? நானோ இடுமானம் கார்த்தியோ எங்க அக்கா கார்த்திகாவோ சினிமாவில் நடிச்சோமா? சீமானன் ஒரு 2009 காலகட்டத்தில் பேச ஆரம்பிச்சாரு. இளைஞர்களுடைய நம்பிக்கையாக வந்தாரு. நாங்கெல்லாம் யாரு? சாதாரண கிராமத்தில் பிறந்தோம், பேருந்து வசதியா கிராமத்தில் பிறந்தோம். ஆனால் நாங்கள் பேசுகிறோம் என்று தெரிந்தும் சௌரிபாளையத்தில் இத்தனை ஆயிரம் மக்கள் கூட முடியும் என்றால் கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம சௌரிபாளையத்தில் ஒரு அலுவலக நாள்ல, ஒரு வேலை நாள்ல இவ்வளவு பேர் கூட்டுவதை எவனாவது கூட்ட முடியுமா? அதிமுக, திமுக, தாவேகா கூட்ட சொல்லி பார்ப்போம். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. அவர்கள் பக்கம் நிற்கிற இளைஞர்கள் ரசிக கூட்டம், நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நிற்கிற இளைஞர்கள் கொள்கை கூட்டம், தமிழ் தேசிய கூட்டம். இந்த நிலத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா? இந்த இன மொழி ஒரு ஏற்றம் அடைஞ்சிராதா? இந்த திராவிட கொள்ளையாட்சி ஒரு முடிவுக்கு வந்துராதா? தமிழ் தேசியம் மீண்டும் வந்துராதா? எங்கள் தலைவன், உலக தலைவன், 24 நாடுகளுக்கு சண்டையிட்ட என்னுடைய கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்த எங்கள் தலைவன் மேதகவி பிரபாகரன் கண்ட ஒரு கனவு ஆட்சி இந்த நிலத்திலே வந்துராதா என்கிற கனவு காண்கிற இளைஞர்கள். கலிய பெருமாளும் தமிழரசனும் வீரப்பனாரும் ஏங்கி தவித்த ஆட்சி வந்துராதா? எங்கள் ஐயா
வாழும் தமிழரசனாக வாழக்கூடிய எங்கள் ஐயா மணியரசன் கனவு கண்ட ஒரு தமிழ் தேசியம் பிறந்து விடாதா என்ற கனவு காண்கிற இளைஞர்கள் மொழியை முன்னிறுத்தி, இனத்தை முன்னிறுத்தி, தமிழர் பண்பாட்டை முன்னிறுத்தி, தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்தி வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை மான தமிழர் எமக்கே உண்டு என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைப்பதால் நிற்கிற கூட்டம். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் என்ற முழக்கத்திற்காக நிற்கிற கூட்டம் இந்த கூட்டம். என்ன முதல் நாள் முதல் காட்சிக்கு போறோம்னா எல்லாரும் விஜய் படத்தை பார்ப்பான். ஏன் நானும் தான் பார்ப்பேன். ஜனநாயகம் வந்தா முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பேன், ரசிப்பேன், அப்புறம் வீடியோ போட்டு திட்டுவேன். அது வேற வாய், அது வேற, அது வழி வேற டிபார்ட்மெண்ட். படம் பார்ப்போம். படம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. திரைப்படத்துல 100 பேரை காப்பாத்துவாரு. மெர்சல் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோவில் தீப்பிடிச்சு எரியும், சங்கிலி கருப்பே அப்படிம்பாப்ல, எவ்வளவு பெரிய தண்ணி டாங்க சரிச்சிருவாப்ல, போல்டு நட்டுலாம் தெரிக்கும், நமக்கு அப்படியே முறுக்கேறும், நாக்கு பூச்சி அப்படியே கிளம்பும், அப்படியே கிளம்பி இங்க வரும், அப்படியே அப்படி கிள்ளி படத்துல அப்படி அப்படி இப்படி விரல சொடுக்கணும் கொண்டு வந்துட்டான்டா, களத்துக்கு வந்தா முடிச்சிருவான்டா. 7 வரையும் இப்படி இப்படி சாய்ப்பான் பாடுறா எங்க வேலு. அங்க வேலு சாய்ப்பான், இங்க வேலு கரூர்ல ஓடுவான், எடுத்தே மாதிரி ஓட்டம். ஆச்சு பூச்சி சந்தன போட்டு ஆச்சு இருளாண்டி மோர் எங்க எங்க எடுத்தேன் பாரு, இங்க இருந்து ஓடுறாங்க. எனக்கு அவன் கில்லி படத்துல ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டாப்ல. அங்க முக்காடு இருக்கும், இங்க முக்காடு இல்லை. ஏர்போர்ட்டுக்கு ஓடி ஆச்சு பூச்சி ஆச்சு பூச்சி, அங்க ஆச்சு பூச்சி, இங்க வந்து ஆச்சு பூச்சி முடிஞ்சு மொத்தமா முடிச்சிட்டாங்க. 4 நாள் வெளியே வரல பிள்ளை 4 நாள் வெளியே வரல. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனாங்கன்னா பயந்துருவாங்க. பயந்துட்டு பேய் வந்துருமோங்கிற பயத்திலே காய்ச்சல் வந்துடும். பேய் வந்த பயத்துல காய்ச்சல் வந்துடும். அப்ப பேய்னால தான் காய்ச்சல் வந்துருச்சு நினைச்சிருவான். ஆனா அதனால வரல, இவன் பயத்துல காய்ச்சல் வந்திருக்கும். முக்காடை போட்டு உட்காந்துருவாங்க. 12 மணியா, இனி 8 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டாரு. அதே மாதிரி சுடுகாட்டை பார்த்து பயப்படுகிற சின்ன பிள்ளை போல இந்த 41 பேர் மரணத்தை பார்த்து என்ன தெரியுமா நினைச்சுக்க விஜய், உங்களுக்கு தெரியுமா சத்தியம் இது. அந்த 4 நாளும் நேபாளத்துல வீட்டை அடிச்ச மாதிரி நம்மள தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வீட்டை பனையூர் வீட்டை அடிச்சிருவாங்கன்னு பயந்துருக்காப்லங்க. பயந்து வீடியோ போடல. ஜானவரக்கி சாமி, இந்த ஆதவு எல்லாரும் போய் இந்த வீடியோ ஓடிடுற, உதைப்பதுக்குள் ஓடிவிடு, பரிசும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி கொலவரியாட்டாப்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த 4ஆவது நாள் போட்ட வீடியோ ஒன்று இருக்கு. இந்த ஃபைனல் இயர் இந்த லீவ் இருக்கு பாருங்க, ஏப்ரல் மாதம் லீவ் முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் திறந்த உடனே எல்கேஜி பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்ல, நீ ஸ்கூலுக்கு போகணுமா போக வேண்டாம்னு பயத்தில் நிற்கும். டீச்சர் மிஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி இப்படி இருக்காப்புல. ஸ்டாலின் அங்கிள், உங்களுக்கு ஏதாவது என்னை மிரட்டணும்னா அதை கூட செத்தவங்கள வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி சொல்றாங்க, நீங்க இன்னும் ஏதாவது பண்ணுங்க, என் கட்சிக்காரங்க விட்டுருங்க. இப்படியே நாம கூப்பிட்டு ஸ்டாலின் சார் நீங்க ஏதாவது பண்ணணும்னா எங்க அண்ணன் சீமான பண்ணுங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏ நீ முடிஞ்சா நீ தொட்டு பாடுறா அப்படி சொல்றது ஆண்மை, அப்படி சொல்றது ஆண்மை. படம் லைட்டா தலையை மட்டும் சரிச்சுக்கிறது. இந்த படம் இருக்கு பாருங்க, கத்தி படம் இன்ட்ரோல் பிளாக்ல ஐ எம் வெயிட்டிங், அது மாதிரியே ஐ எம் வெயிட்டிங் சிஎம் சார், ஐ எம் வெயிட்டிங். நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்லை அலுவலகத்தில் இருப்பேன். அப்ப மக்கள் போராட்ட காலத்தில் நீ எப்போதும் நிற்க மாட்டேன். சரி, ஒன்று அலுவலகத்தில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன். வீடு எங்க இருக்கு? அலுவலகத்துக்கு கீழே இருக்கு, அலுவலகம் இருக்கு வீட்டுக்கு மேல இருக்கு. எப்பா ஏய், உண்மையிலே சொல்றேன், எல்லாரும் சொல்றாங்க தாவேக்காவை திட்டமிட்டு திட்டாங்க. உண்மையிலே திட்டமிட்டு திட்டல. அது இந்த அரசியல் கட்சி, இந்த தேர்தலுடைய ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த தாவேக்கா. ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி. கூடும், நாளைக்கு ஈரோட்லையும் கூடும், அவர் எப்போ வந்தாலும் கூடும். ஏன்னா பெண்கள் ஆண்கள் ரசிக்கிறான், கூடும். ஆனால் சத்தியம் மட்டும் சொல்றோம், அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. ஏன்னா அவனுக்கு ஓட்டு கிடையாது. அந்த ஓட்டு எஸ்ஐஆர்ல பாதி போயிருச்சு. இப்ப எஸ்ஐஆர்ல நாம் தமிழ்ச்சி பயப்பட்டுச்சு. இப்ப நம்ம ஆளுக்கெல்லாம் போட்ட, இப்ப அண்ணன் கூட கூப்பிட்டுப்பா நம்ம ஆளுக்கெல்லாம் ஓட்டு சரியா பண்ணியாச்சுன்னா திமுக கூட பதறிக்கிட்டு போய் களத்து நின்றுச்சு. அதிமுக நின்றுச்சு, தாவேக்கா போகல. ஏன்? அவன் எவனுக்கு போய் தான் 17 வயசு ஆவலையே, அவன் ஏன் போகணும்? அவன் போகல. அதுல 1-2 முத்தின பீஸ் இருக்கு. அவர்கள் யாரு? விஜயினுடைய முதல் நாள் முதல் காட்சிக்கு சுவரொட்டி ஒட்டி பதாக வச்சு பாலாபிஷம் பண்ணி அதுல மாவட்ட செயலராகி
அதுல எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறேன். நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ, எங்களுடைய நேருவோ, எங்களக்கள் கலாமணி ஜெகநாதனோ, எங்களுடைய கார்த்திகாவோ, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் பெஞ்சமினோ, நாங்கள் யாரும் சீமானுக்கு சுவரொட்டி ஒட்டி அவருடைய படத்திற்கு சுவரொட்டி ஒட்டி வந்தவர்கள் அல்ல. சீமான் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போனார். என் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போனார். அப்படி சிறைக்கு போகும்பொழுது யார் இந்த சீமான், எதற்காக சிறைப்படுத்தப்படுகிறார், ஏன் தொடர்ச்சியாக இவரை கைது செய்கிறார்கள் என்று தமிழ் பற்று கொண்டு நாங்கள் பார்த்து பார்த்து அவருடைய கரத்தை பிடித்து பிடித்து நாங்கள் தமிழ் தேசிய களத்தில் வந்தமே ஒழிய, சீமான் பெரிய நடிகர், பெரிய இயக்குனர், அவர் படத்துக்கு நோட்டீஸ் ஒட்டுனா அவர் கட்சியில போயிடலாம் என்பதற்காக நாங்கள் வரவில்லை. அப்படி வளர்ந்த கட்சியும் நாம் தமிழர் கட்சி இல்லை. அவர் சினிமா என்பது அவருக்கு ஒரு தொழில். ஆனால் அது அண்ணன் சீமானுடைய அடையாளம் அல்ல. அவர் சினிமாக்காரராக அடையாளப்பட்டாரா, இல்லை பிரபாகரன் தம்பியாக அடையாளப்பட்டாரா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. நாங்க தலைவரை எடுத்தோன்னே அவரும் தாயில்லா பிள்ளைகளோட போல, தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கிற அந்த ஈழத்தமிழுக்கும் நாம உதனுமான இல்லையா, நமக்கு கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுமா, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு உலகத்துல நம்பிட்டு இருக்காங்க பாருங்க. ஈரோடுக்கு மஞ்சள் ஃபேமஸ் இல்லையா, ஈரோடுனா பெரியார் மண் இல்லையா, இல்லையா, இல்லதான் இவ என்ன செய்யணுங்கிற இருக்கா இல்லையா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாப்பா. இது ஒருத்தன் ஸ்கிரிப்ட்னு நினைச்சு எழுதி கொடுத்துருக்கான், அதை உட்கார்ந்து ஒருத்தன் பேசுறாங்க மேடையில், அதுக்கு என்ன பேசினாலும் கை தட்டுறாங்க. என்ன பேசினாலும் என்ன பூரம் போட்டான் நான் மக்கள் அரங்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கேன். தம்பி கார்த்தியும் வந்திருந்தான். மக்கள் அரங்கத்தில் நான் வெறிகுண்ட வேங்கையா பாஞ்சு பேசிட்டு இருக்கேன். ஒருத்தன் சாட்ட ஏன் யாரா என்னடா அவன், அதுக்கப்புறம் கிருகிருன்னு மாறுறான். அனில் 2.0 மாறுது மண்டைக்குள்ள. அதை போட்ட உடனே அவனுக்கு தற்குறின்னு டப்பு கோவம் வந்துருச்சு. யாரப்பா தற்குறிங்க, யாரப்பா? ஆமாடா நாங்க தற்குறி தான்டா. அப்படியே நான் எங்கடா உங்களை தற்குறின்னு, உங்க தலைவர் தான் சொல்றாரு தற்குறின்னு. ஏன் தற்குறி? நாம் வச்சு கூட்டம் நடக்குது, காவல்துறை அதிகாரி வாங்க, எல்லாருடைய வாயிலையும் அந்த ஊதுகுழலை வச்சு செக் பண்ணுங்க. ஒருத்த மது அருந்திருந்தா இந்த கூட்டத்தை இப்படி நாங்க முடிச்சிடறோம். நாளைக்கு ஈரோடு கூட்டம் 8 டாஸ்மாக் லீவு. எங்க விஜய் கட்சியோட கூட்டம் நடப்பதால் 8 டாஸ்மாக் லீவு. இதுதான்டா உன் கூட்டம், இதுதான்டா எங்க கூட்டம். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாநாடு முடிந்தால் மாநாட்டு திடலில் ஓதும் ஒரு மதுபான பாட்டிலை கூட பார்க்க முடியாத மாநாடு அது நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு என்று ஆனந்த விகடன் எழுதியது. அப்படி இருக்க அவங்க கூட்டம். டிரான்ஸ்பார்மர்ல ஏறுவ. இந்த விருமாண்டி படத்துல கமல் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது டிரான்ஸ்பார்மர்ல அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாப்ல, அது மாதிரி எல்லாரும் விரும்மாண்டியா மாறிடுவான். டிரான்ஸ்பார்மர்ல உட்காருவான், இந்த போவல்ல உட்காருவான். அது செங்கோட்டை போய் கேட்டா, இந்த பெரிய பெரிய பிளக்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது பார்த்தீங்கன்னா சுற்றி முள்வெளியை போட்டாச்சு, ஒரு போய் ஏற முடியாது. உங்களுக்கு சரியான ஆள் உங்கள் செங்ஸ் ப்ரோ தான், உங்களுக்கு சரியான ஆள் அவர் தான். சுற்றி முள்வெளி கம்பியை போட்டாச்சு, ஒரு போயில ஏற முடியாது. சுற்றி பாதுகாப்பு படையை போட்டாச்சு, ஒரு போய் வர முடியாது. இப்படிப்பட்ட கூட்டம் இந்த அரசியலுக்குள் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச மாண்பையும் கெடுக்க பார்க்கிறது. ஆங்காங்கே கடைகளிலே ஒளிந்து கொண்டு நம்மைத்தான் பேச போகிறார் என்று காலையிலிருந்தே வம்பிழுத்து காத்து கொண்டிருக்கிற உடன்பிறப்புகளுக்கும், நம்மை எப்படியும் 2ஆக புலப்பான் என்று மரங்களிலே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், எங்களுக்கும் அரசுக்கும் எப்போதும் நல்லெண்ண பாதையை போட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறை உளவுத்துறை பெருமக்களுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். கொட்டுகிற பணியை பொருட்படுத்தாது இந்த இனத்திற்காக ஏதாவது ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் பெருமக்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? நாம் தமிழர் கட்சி பத்தி பேசணும் அப்படிங்கிற தாண்டி, ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அப்படிங்கிற தலைப்பை தாண்டி, ஏன் வேண்டாம் திராவிட ஆட்சி அப்படின்னு நேரடியாக வைக்கணும். ஆனா அனுமதி தரமாட்டாங்க. அதனால நான் தான் சொன்னேன், இப்படி வை, நம்ம பேசும்போது அடிச்சு பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னேன். இந்த சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில்
தொடர்ச்சியாக திமுக அதிமுக இந்த இருவரும் கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை பிடித்திருக்கிறது, வென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக சட்டமன்றத்தில் இருந்தது, இப்பொழுது அதிமுக. இப்படி மாறி மாறி இந்த தொகுதியை அவங்க கைப்பற்றுறாங்க. தென் மாநிலங்களிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, மதுரையிலிருந்து பல்வேறு தமிழர்கள் கோயம்புத்தூரை நோக்கி ஓடி வந்து நாம் இங்கே வந்தால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு வந்தவர்களை காப்பாற்றிய ஊர் இந்த சௌரிப்பாளையம். சௌரிப்பாளையத்தில் தேடி தேடி பார்த்தால் தென் மாவட்டத்தை சேர்ந்த 10 முகத்தையாவது நாம் பார்க்க முடியும். அப்படி யார் வந்தாலும் வாழ வைத்த இந்த மண் இன்றைக்கு தமிழர்களை வாழ வைத்த மண் எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றால், சௌரிப்பாளையத்தில் ஒரு இட்லி கடை போட்டா அது தமிழ ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாம். பானிபூரி கடை போடுற அளவுக்கு தான் சௌரிப்பாளையம் மாறி இருக்கின்றால், அதுவும் ஐயப்பா பானிபூரி ஸ்டால் எந்த அளவுக்கு சௌரிப்பாளையம் மாறிடுச்சு, அவனுக்கு சௌரியமா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். வடவர்களுடைய வேட்டைக்காடாக ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மாறிடுச்சு. அதுல குறிப்பாக இந்த சிங்கானூர் தொகுதி, கோவை தெற்கு தொகுதி எல்லாம் முழுக்க முழுக்க வடவர்களின் கட்டுப்பாட்டில் போயிருச்சு. இதை பற்றி இந்த ஆண்ட அதிமுகவோ ஆளுகிற திமுகவிற்கோ இல்லை ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ கார்த்திக்கோ இருக்கிற எம்எல்ஏ ஜெயராமனுக்கோ துளியளவும் கவலை இல்லை. கவலைப்படுவார்களா? இல்லை. ஏன்? அவனும் ஓட்டு போட்டா போதும். அவன் தமிழன் வந்தா என்ன, வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, தனக்கு தேவை சாகும் வரை எம்எல்ஏவா இருக்கணும், அவ்வளவுதான். இதே திமுக இதே சிங்கானூர்ல கார்த்திக் எம்எல்ஏ இருக்கும்போது 2018 கோவை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம். என்ன ஆர்ப்பாட்டம் தெரியுமில்ல? கோவை மாநகராட்சியை ஒட்டுமொத்தமாக பிரான்சை சார்ந்த சூயஸ் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்த்த அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியே பதவி விலகு, வேலுமணி கமிஷனை வாங்கி கொண்டு சூயஸ் திட்டத்துக்கு கொடுத்து ஒட்டுமொத்தமான கோயம்புத்தூர் மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய குடிநீர் உரிமையை தனியாருக்கு தாரை வார்ப்பதா? எப்போ? எதிர்கட்சியா இருக்கும்போது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், கோயம்புத்தூரை நாங்கள் கைப்பற்றினால், நாங்கள் சட்டமன்றத்தில் வென்றால் சூயஸ் திட்டத்திற்கு முடிவு கொண்டு வந்து மீண்டும் மாநகராட்சியே குடிநீர் வழங்கும், புடுங்கும் சொல்லி 4 வருஷம் ஆச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை என்ன? சூயஸ் திட்டத்தை நாங்கள் முடித்து கட்டுவோம். சூயஸ் திட்டம் வந்தா 24 மணி நேரம் தண்ணி வரும். சௌரிப்பாளையத்துக்கு தண்ணி வந்து 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு. ஹலோ மிஸ்டர் ஜெயராமன், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எம்எல்ஏ எங்க இருக்கீங்க? ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ கார்த்திக் எங்க இருக்கீங்க? 10 நாளாச்சு தண்ணி வந்து சௌரிப்பாளையத்துக்கு. சூயஸ் திட்டம் வந்தால் தண்ணீர் குழு திறந்த உடனே குபு குபு குபுன்னு கொட்டும். எங்க ஐயா ஸ்டாலின் வாயிலிருந்து வார்த்தை கொட்டுற மாதிரி தண்ணி கொட்டும்னாங்க. எங்க ஐயா உதயநிதி வாயிலிருந்து திருக்குறளும் அகநானரும் புறநானரும் சரசரன்னு வைக்க போற பிரிச்சா அப்படி வரவு சரசரன்னு வர்ற மாதிரி வானத்திலிருந்து மின்னல் கொட்டுகிற மாதிரி தண்ணி கொட்டும்னாங்க. எங்க கொட்டுது? உலகத்துல, இந்தியா, தமிழ்நாட்டில் இல்ல, கோயம்புத்தூர்ல இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலே சுவையான தண்ணீர் அது நம்முடைய சிறுவாணி தண்ணீர். அதுக்கு பிறகு எங்க தாமிரபரணி தண்ணீர். 2 தண்ணி தான் உலகத்திலே சுவையான தண்ணீர். அதை அப்படியே குடிக்கலாம். அதற்கு எதற்கடா சூயஸ் என்று கேள்வி கேட்ட திமுக இன்னைக்கு என்ன செய்யுது? அதே சூயஸ் கமிஷன் வாங்கிருச்சு. வேலுமணிக்கு கமிஷன் கொடுத்தோன்னே போராட்டம். இப்போ இங்க இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் இங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர்களுக்கும் மற்ற திமுகவுடைய பொறுப்பாளருக்கும் கமிஷனை கொடுத்த உடனே சூயஸ் போட்டுக்கோ. அப்போ அதான் தம்பி கார்த்திக் கேட்டார், நீங்கள் வருவதற்கு முன்பாக சொன்ன எதை செய்திருக்கீர்கள், பின்பு வந்து எதை செய்தீர்கள், வந்து எதை செய்வீர்கள். கார்த்திக் எம்எல்ஏ போராடினாரு. அப்போ அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகல. ஐயா அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராமன் அதிமுக ஜெயிச்சிட்டாங்க. அண்ணன் ஜெயராமன் வந்தாரு. அவருக்கு ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்கு. எவன் சொத்த ஆட்டையை போடலாம். ஏதாவது காளி கோனார் இடம் இருக்காப்பா 300 ஏக்கர்ல கொடிசியா பக்கத்தில் அதை ஆட்டையை போடுவான். அங்கே ஏதாவது ஆறுமுக ஆசாரி லேண்ட் இருக்கா, அதை ஒரு ஆட்டையை போடும் 300 ஏக்கர்ல. அங்கிட்டு ஏதாவது வேற ஏதாவது பெரிய நிறுவனங்கள் வருதா, அதை ஆட்டையை போடும். ஒரு எம்எல்ஏ ரியல் எஸ்டேட் நிறுவனம் வைத்து ஒட்டுமொத்த கோயம்புத்தூர்ல 10,000 கோடிகளுக்கு மேல தனியார் நிலத்தை அபகரித்த ஒருத்தன் எம்எல்ஏ வந்தா எப்படா இந்த தொகுதி விளங்கும்? எப்படி விளங்கும்? ஆண்மையுள்ள திமுக, அதிமுகவை எதிர்க்கிற திமுக, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற திமுக,
அதிமுக விரட்ட வேண்டும், ஒழிக்க வேண்டும் நினைக்கிற திமுக அந்த எம்எல்ஏ மேல வழக்கு போட துப்புல்ல. நாங்க பேசின வழக்கு போடுற கோவை மாவட்ட ஆட்சியர், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் இதே எம்எல்ஏ ஜெயராமன் மீது 2023ஆம் ஆண்டு கோவை கொடிசியாவில் அரசு நிலம்ங்க, கவர்மெண்ட் லேண்டு, அரசு நிலம் கொடிசியாவில் 500 ஏக்கரை, கிட்டத்தட்ட 120 ஏக்கரை 500 கோடி மதிப்பிலான இடத்தை அபகரித்து விட்டார் என்று மாவட்ட ஆட்சியர் வழக்கு போட்டார். கைது பண்ண முடியல. ஒரு ஃபேமிலி 43 பேர், அந்த ஆறுமுகம் ஆசாரி அப்படிங்கிற ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக மண்ணெண்ணக்கேனோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய நிலத்தை இந்த சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஜெயராமன் அபகரித்துக் கொண்டு எங்களை மிரட்டுகிறார், மீட்டு தாருங்கள், இல்லை எங்களை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துங்கள் என்று போராடியது. வழக்கு போட வக்கு இருக்கா திமுகவுக்கு? கிடையாது. ஏன்? யார் யாரை எப்படி கவனிக்கணும், விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், எம்பி, அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், மொத்தத்துக்கும் கமிஷனை கொடுத்துருவாப்ல. ஆளு அதிமுக எம்எல்ஏ, ஆனா எல்லா கட்சிக்கும் காசை கொடுத்துருவாப்ல. எப்படி பேசுவான்? இப்படி மக்கள் பிரச்சனைக்கு போராடாமல் ரியல் எஸ்டேட் நிறுவனம் வைத்து இந்த தொகுதியவே வேட்டைக்காடாக மாத்திருக்கிற எம்எல்ஏக்களுக்கு மத்தியில அதிகாரத்தில் இருந்தால் போராடுவேன், அதிகாரம் இல்லை என்றால் போராட மாட்டேன் இருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு மத்தியில, இந்த 2 பேருக்கு மத்தியில இந்த மண்ணினுடைய மகன், இந்த மண்ணை உயிராக நேசித்தனன் சீமானுடைய கரத்தை கைப்பற்றிய தம்பி நேரு அவர்களை இந்த களத்தில் நாங்கள் நிப்பாட்டுகிறோம். பெரும் பூதம், 2 பேரும் பெரும் பூதம், திமுக அதிமுக பெரும் பூதம். இந்த பெரும் பூதத்துக்கு நடுவுல ஒரு சின்ன பையன், 30 வயசு பையன். கற்பனை பண்ணி பாருங்க. இதுல புதுசா வர்ற வேட்பாளர் யாரை போடுறாங்க தெரியுமில்ல? எவன்ட்டு 50 கோடி செலவு பண்ணுவான். திமுக மட்டும் இல்ல, தம்பி 20 கோடின்னு சொன்னாங்க இடுமான கார்த்தி. வேதாரண்யத்தில் வேணா 20 கோடிக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனா இங்க 50 கோடி தம்பி. மார்க்கெட்டு, கோவை மார்க்கெட் 50 கோடி. இந்த தோணியை ஏலம் எடுப்பாங்க பாருங்க சிஎஸ்சிக்கு, அது மாதிரி ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. 50 கோடி இருந்தா எம்எல்ஏ. என்கிட்டே ஒருத்தர் சொல்றாரு, நீங்க 50 கோடி சொல்லுங்க, நாம் தமிழ் கட்சியில உங்களை எம்எல்ஏ வாக்கி காட்டுறேன். 50 கோடி இல்ல, 5 கோடி தான் நாங்க 234 தொகுதிக்கும் செலவு பண்ணிடுவோம். அப்போ 50 கோடி யார் வைத்திருக்காரோ அவருக்கு தாவேக்கான சீட்டு. அப்ப இது மாற்றம் இல்ல. இந்த 3க்கும் மத்தியில தேர்தலில் நிற்பதற்கு பணம் தேவையில்லை, எங்கள் இனம் போதும் என்ற கோட்பாட்டை முன்வைத்து நாம் தமிழ் கட்சி இந்த களத்தில் நிற்குது. மனசாட்சி தொட்டு திமுக இருக்கக்கூடிய தோழர்கள், அதிமுக கூடிய அண்ணன்மார்கள், ஏன் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி யாரா இருக்கட்டும், மனசாட்சி தொட்டு உங்க இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஒத்த ஓட்டு உங்களால வாங்க முடியுமா? இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் 36 லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது தேர்தல் ஆணையமே சொல்லுது. தேர்தல் ஆணையம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஒரே கட்சி 30 லட்சம் செலவு பண்ணணும். அதுக்கு மேல ஒரு பைசா சொல்றது ஐயா நோ, நீங்க ரொம்ப டூ மச்சா போறீங்க. 5 lakhsக்கு மேல 1 பைசா செலவு பண்ணா என் பெத்த தாய்ட்ட கேளுங்கய்யா. அதான் எங்க ஆளுங்க 5 லட்சத்துக்கு மேல செலவு பண்ண இல்ல பாஸ். ஏன் 5 லட்சம் செலவு பண்ணீங்களா? 30 லட்சம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஏன் இல்ல? சட்டி இருந்தா ஆப்பையில வரும். அது எங்க மாமா மகாப்பெல்லாம் 1 லட்சம் தான். பார்டர் தாண்ட மாட்டாப்லையே, அப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாப்ல. இப்ப மாப்பிள்ள மருமகன் நிக்கிறதுனால கூட ஒரு 2 லட்சம் செலவு பண்ணலாம். அப்படி சிக்கனத்தின் சிகரமா வாழ்வாங்க. அந்த காலத்துல காமராஜர்லாம் அவர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப சிக்கனமா இருந்தாங்க, ரொம்ப இதா இருந்தாங்க. அந்த காலத்துல சிக்கனமா இருந்து இப்போ சிக்கனமா தேர்தல் துண்டறிக்கை தவிர கட்சிக்காரனுக்கு ஐயோ கூடவே வர டீ வாங்கி கொடுக்க வேண்டியிருக்குமோ அந்த மாதிரிதான். டீ சாப்பாடு அது நீயே பாத்துக்க. ஏன்? தேர்தலில் சாமானிய மக்களும் போட்டி போட முடியும். ஒரு ஆட்டோ ஓட்டுநரும், ஒரு பூக்கடை வைத்திருப்பவனும், ஒரு ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவனும், ஒரு கால் டாக்ஸி ஓட்டுபவனும் இந்த தேர்தலில் எம்எல்ஏவாக களம் காண முடியும் என்பதை இந்தியாவிற்கு காட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. பணம் படைத்த ரியல் எஸ்டேட் அதிபர், பணம் படைத்த பெரும் முதலாளி, 500 ஏக்கர் தென்னந்தோப்பு வைத்திருப்பது மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டி போடும் என்கிற நிலையை உடைக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால தான் ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் தேடி தேடி வாக்களிச்சான். ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷம் ஆகுது. 4.25 வருஷத்துல 2021 ஜூன் மாதம் நான் கைது செய்யப்பட்டேன். கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கும்போது ஜூலை மாதம்
2 மாசம் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 8 தான் வெளியே வர்றேன். வெளியே வரும்போது ஒரு பேப்பர் உள்ள வந்து தினத்தந்தி படிப்போம். அப்ப தினத்தந்தி படிக்கும் போது ஒரு செய்தி வருது. நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம், மீண்டும் 10 விழுக்காடு மட்டும் மிச்சம் இருக்கிறது. நான் உண்மையிலே ஜெயில ஆகா நம்ம தான் ஐயா ஸ்டாலினை தப்பா திட்டிப்புட்டோம் போல இருக்கு, இந்த ஆட்சி உண்மையிலே நல்லாட்சி கொடுக்குறாங்க போல. ஏன்னா சைலேந்திர பாபு டிஜிபி, இறையன்பு தலைமைச் செயலாளர், இந்த பக்கம் பார்த்தா 90 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டுன்றாங்க, என்னெல்லாம பண்றாங்களப்பா, ஜெயிலுக்குள்ள இருக்குன்னு தெரியல. அப்ப லாக்டவுன் காலகட்டம், ஊரடங்கு, இனி யாரும் வக்கீல் மனும் பார்க்க முடியாது, சொந்தக்காரன் பார்க்க முடியாது. திருச்சி சிறையில் ஒரு இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். பேப்பரை படிச்சா இப்படி வருது 90 விழுக்காடுன்னு. வெளியே வர்றேன். திருப்பி 2வது தடவை கைது பாளையங்கோட்டையில். பாளையங்கோட்டை ஜெயில ஒரு 53 நாள். வடிவேலுக்கு அப்புறம் படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான்டா. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விடுத்துறோம். அது இல்லாம பல சப்ஜெக்ட்ல போற என் சப்ஜெக்ட் தானே பாடம் எடுக்கிறேன். சிப்ஸ் லேடன் பேசுறியா, பின் லேடன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜெயிலும் இருந்தது நான் தான். இந்த கோயம்புத்தூர் மட்டும் தான் இல்லை, அநேகமா இருந்துரும் நினைக்கிறேன். அப்போ அப்படி அந்த பாளையங்கோட்டை சில இருக்கும்போது திருப்பி வருது 85 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம், இன்னொரு 15 நாங்க. என்னடா திருச்சியில் இருக்கும்போது 90 நாங்க, இப்ப 85ன்றாங்க. திருப்பி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து திருப்பி 15 நாள்ல கைது. நம்ம வாய் சும்மா இருக்குமா? 15 நாள்ல கைது. அப்புறம் புழல்ல குண்டாஸ் போட்டு விட்டாங்க 213 நாள். அங்க இருக்கும் பார்த்தா 70 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு. என்னடா வாக்குறுதினா 70, 80, 90, 100 ஏறும், இது 90, 85, 70 இறங்குது. என்னடா இது என்ன கொடுமையா இருக்கு அப்படி பார்த்து திருப்பி வெளியே வந்தாச்சு. பெயில் கிடைச்சிருச்சு, குண்டாஸ் உடஞ்சிருச்சு, வெளியே வந்தாச்சு. அவரு ஐயா ஸ்டாலின், ஆபா நாங்க சொன்ன வாக்குறுதிகள்ல ஏதோ 1-2 விட்டு போச்சுதா, அதுக்காக நாங்க எதையுமே செய்யணும் அர்த்தம் இல்லையா? எதிர்கட்சிகள் ஏதோ வாய் புள்ளித்ததோ ஆக பாகாய் புள்ளித்ததோ என்ற மாதிரி பேசுறீங்களா? நாங்க என்ன சொன்னோம், இளத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலையா? ஆக அந்த வகையில கட்டன்னு ஆக மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலையா? மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலையா? பேருந்துகளை போடலையா? சாலைகளை கட்டியிருக்கவே எப்பா எக்கோ யாருப்பா போட்டது? ஐயா இறங்கிற போறாரு, கருப்புசாமி இறங்கின மாதிரி. என்னையா இது? அதாவது ஏதோ 1-2 விட்டு போச்சுனாப்ல. 1-2 விட்டு போல ஐயா. அப்பா 1-2 தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. 1-2 என்னது? உலகத்திலேயே லிப்ஸ்டிக் பேருந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேருந்துக்கு முன்னாடியும் பிங்கு பின்னாடியும் பிங்கு. முன்னாடி லிப்ஸ்டிக் அடிச்ச செலவன் இளவெடுத்தவனே, பின்னாடி இதுக்கு அடிச்சு வச்ச இது என்ன? அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? பின்னாடி அடி லிப்ஸ்டிக் அடிச்சா ஒன்னு பிங்க் கலர் பேருந்து மொத்தமா அடிச்சிடணும். முன்னாடி ஒரு பிங்கு பின்னாடி ஒரு பிங்கு. இலவச பேருந்து. எந்த தாய், எந்த பெண், எந்த பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய எங்களுடைய அக்கா தங்கச்சி எங்களுக்கு நீங்க ஐயா இலவச பேருந்து தாங்க என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தையோ இல்லை தலைமை செயலகத்தையோ இல்லை சட்டசபையோ முற்றுகையிட்டு யார் உங்ககிட்ட கோரிக்கை வச்சது? இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய ஒரே கோரிக்கை, டாஸ்மாகை இழுத்து மூடுங்கள். இந்த டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடிகாரன் உருவாகிவிட்டான் என்று ஒவ்வொரு தாய்மாரும் கதறாங்க. அதை இழுத்து மூடாம, அதை எடுக்க நடவடிக்கை எடுக்காம பெண்களுக்கு 1000 ரூபாய். அது எப்படி? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய், எல்லாத்துக்கும் 2,12,00,000 ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் வளைச்சு போட்டாங்க. அது மகளிர் சுய உதவி குழுக்களை சொல்லி பரப்பி விட்டு எல்லா பெண்களுடைய ஓட்டையும் மொத்தமா அழிச்சு வந்த உடனே வச்சான் செக்கு. தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். என்னடா இது? இந்த எந்திரன் படத்துல ரஜினி திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு பெரிய கத்தி கித்தில வச்சு நிப்பாப்ல, படபடன்னு கீழே விழுந்து என்னடி இளவு இது? அது மாதிரி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய். சூப்பர் சூப்பர் சூப்பர். தகுதி வாய்ந்த இல்லத்தரசி 1000 ரூபாய். என்னடி இளவு இது? எங்க ஊர் புது பஸ் ஸ்டாண்ட்ல திருநெல்வேலியில பழைய திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாம்பழம் வைப்பாங்க திருநெல்வேலியில் போட்டு. நான் இப்போ +2 படிச்சுட்டு வரும்போது சரி வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு நான் இப்போ பேக்கரியில் வந்து பார்ட் டைம் வேலை பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 60 ரூபா 50 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க சாயந்தர நேரத்தில். அது சம்பளத்தை வாங்கிட்டு அப்போ இப்போ தங்கச்சி தம்பிக்கெல்லாம் வந்து பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 வாங்க. கிலோ 10 ரூபாயா? ஒரு கிலோ 10 ரூபா கொடுப்பேன். அரை கிலோ 10 அரை கிலோ 10 அப்படிம்பாங்க. தூரத்தில் இருந்தா கிலோ 10, பக்கத்தில் வந்தா அரை கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்து தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் அரை கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சரி, இப்ப அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய்.
அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். இப்ப என்னடா விடுபட்ட 30 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாய். எப்போ ஆட்சி முடியும் போது. தமிழ்நாட்டு பெண்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா 1000 ரூபாய் கொடுத்தா இந்த பெண்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிற மனநிலை எவ்வளவு ஆபத்தான மனநிலை. ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு மாணவனுக்கும் லேப்டாப் சொன்னாங்களா இல்லையா? லேப்டாப்பை பத்தி தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்கறாங்க. 2021 ஜூன் மாசம், நல்ல ஞாபகம் இருக்கு, ஜூன் மாசம் லேப்டாப் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். பட் பல்கா ஆர்டர் கொடுக்கறதுனால அது லெனோவோவா ஹெச்பியா இல்லை அப்படின்னு இது இருக்கு, அதில் ஜிப்பை பொருத்த வேண்டியிருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பொறுத்தளவில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணால் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த லேப்டாப் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் பொறுத்தவரை என்ன சிக்கல்னா எந்த பிராண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு குழப்பம் இருக்குது. அந்த பிராண்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பி முடிஞ்சது 2022 பட்ஜெட்டை போட்டுறாங்க, திருப்பி 44,000 கோடி போட்டுறாங்க. திருப்பியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினுடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் மகேஷ் பொய்யாமலிட்ட போய் கேட்குறாங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் சொல்கிறாரு லேப்டாப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஜிப்பை வந்து மொத்தமாக மேனுஃபேக்சரிங் டேய் இப்போ எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? 20 தடவை பேட்டி கொடுத்துருக்காங்க லேப்டாப்புக்காக. 20 தடவை. நீங்க வேணா கூகுளில் போட்டு பாருங்க, இல்ல சும்மா எக்ஸ்ட்ரத்தில் போய் போட்டு பாருங்க, மகேஷ் பொய்யாமலி லேப்டாப் ஸ்பீச்னு போடுங்க. 20 குட்டி குட்டியா வரும். 20 தடவை சிப்பு லேப்டாப் ஷிப்ட் கம்பெனின்னு வந்துட்டு இருக்கும். அதேதான் சேம் கிலோ 10 வந்தா 1/2 கிலோ 10 வந்தா அனைவருக்கும் லேப்டாப் கிலோ 10. அப்புறம் சிப்பு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் 1/2 கிலோ 10. வேற ஒன்றும் கிடையாது. இதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமில்ல? இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து லேப்டாப் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு. யாருடைய ஓட்டை குறி வச்சு? மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்களே ஓட்டை குறி வச்சு. இதற்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று சொல்லப்பட்ட 100 தேர்தல் வாக்குறுதி திமுக. மரியாதைக்குரிய திமுக மானம், ரோசம், சூடு, சொரண இருந்தால் திமுக இருக்க மாட்டான். அப்படி யாராவது திமுக இருந்தா திமுக தேர்தல் அறிக்கை www.dmk.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இருக்கு. முதல் தேர்தல் வாக்குறுதி தெரியுமில்ல? திருக்குறளை தேசிய நூலாக்க வலியுறுத்துவோம். மத்திய அரசு திருக்குறளை தேசிய நூலாக்க வலியுறுத்துவோம். அப்புறம் என்ன? ஊழல் புரிந்த அதிமுக அமைச்சர்களை விசாரிக்க தனி நீதிமன்றம். நல்ல மொல்லமா ரொம்ப வேகமா அமைக்கிறாதீங்க, வலிச்சிட போகுது. அப்புறம் வரிசையா படிங்க. பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் குறைப்போம், கேஸ் மானியம் 100 ரூபாய் குறைப்போம், நடைபாதையில் வாழக்கூடிய மக்களுக்கு நடைபாதையில தனியாக வீடு கட்டி கொடுப்போம். குளு குத்தால அருவில குளிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு உள்ள பூரான விட்டு வச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில தேன் ஒழுகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், சனாதனம் என்னெல்லாம் பேசுவாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு 1000 ரூபாய் இலவச பஸ். இந்த நாளை தவிர காலை உணவு திட்டம், அதுதான் இந்தியாவில் மட்டும் இல்ல, இதை பார்த்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்க பழங்குடிகள் வந்து காலை உணவு திட்டத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து. அதுங்க ஆப்பிரிக்காவில் எங்க? தான்சானியாலன்ட்டாங்க. ஓ, தான்சானியா வரைக்கும் போயிட்டாரோ? நம்ம தான் தப்பா நினைச்சோம் போல இருக்கு ஐயா ஸ்டாலினை. தான்சானியா பழங்குடிகள் ஸ்டாலின் லவ் யூ அப்படின்றாங்க. என்னையாது தான்சானியா பழங்குடி வரைக்கும் நம்மால் ரீச் ஆகிட்டு அப்படின்னு பார்த்து சர்ச் பண்ணி பார்த்தா இப்போ நம்ம ஊர்ல வந்து இந்த கரகாட்டம் ஆடுவாங்க. கரகாட்டம் ஆடும்போது வந்தானோ ஐயா வந்தானோ வந்த நம்மளை குந்தானோ வணக்கம் உள்ள அப்படின்னு பாட்டு பாடிட்டு இந்த கூட்டத்தை மதித்து அன்னார் அவர்கள் 500 ரூபாயை 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார், அவர் வாழ்க, அவர் குடும்பம் வாழ்கன்னு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கரகாட்ட கோஷ்டி ஒன்று இருக்கு, தான்சானியா கரகாட்ட கோஷ்டி. அந்த கரகாட்ட கோஷ்டிக்கு 3000 ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம், அது உலகத்திலே கிடையாது அப்படின்னு வாழ்த்தி விடுங்கன்னு சொல்லி எவனோ ஒரு அங்க இருக்கிற ஆப்பிரிக்க உடன்படிக்கை பண்ணியிருக்கான். அப்புறம் பார்த்தா நம்மால் ஒன்று பண்ணான், சாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் என் போட்டோவை கொடுத்து ஒரு 3000 ரூபாய் பணத்துக்கிட்டான். அதே டெய்லர் அதே வாடகை எடுத்து வச்சு என் போட்டோ வச்சு ஒட்டுமொத்தமா ஆப்பிரிக்க பழங்குடி பூரா கட்டி பிடிச்சி என்னைய முத்தம் கொடுத்து என் போட்டோவுக்கு ஷாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு அவங்க ஒரு பாட்டை போட்டு இவங்க பண்ண மொத்த என்ன சொல்றது செட்டப் இருக்கு பாருங்க. மொத்த செட்டப்பையும் ஒரே ஒரு 3000 ரூபாய் சுக்கா உடைஞ்சு போச்சு. ஆஹா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினப்படா, மண்கோட்டையை சரிச்சு விட்டு போயிட்டாங்களே, பேதியில போவேங்கிற மாதிரி முடிச்சு விட்டாச்சு. இப்படி ஆட்சிக்கு வந்து நல்லது பண்ணியிருந்தா நீங்க மக்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை. நல்லது பண்ணவில்லை என்பதால் என்ன? ஊருக்கு பதாக,
ஊருக்கு ஊருக்கு வண்டி. இப்போ இந்த காலை உணவு திட்டம், ஏன் காலை உணவு திட்டத்தை கை வைக்கிறாங்க? பெருந்தலைவர், கர்ம வீரர், கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய தாத்தா, கல்வி கண்டிருந்த காமராஜர், அவர் ஆட்சி காலத்தில், அவர் ஆட்சிக்கு வரும்போது சுதந்திரம் அடைஞ்சு வெறும் 10 வருஷம் தான் ஆகுது. சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 6-7 வருஷம் தான் ஆகுது. அந்த காலகட்டத்தில் வறுமை, பசி, பஞ்சம் கொடுமையா இருக்கு. அதனால பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரல. பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும் என்றால் மதிய உணவு போட்டால் மட்டும்தான் வருவான். பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு, ஆனா பள்ளிக்கூடம் படிக்க மாணவர்கள் வரவில்லை. அதனால என்ன பண்றாரு? பிச்சை எடுத்து மதிய உணவு போடுறாரு, சத்துணவு போடுறாரு. அப்போ மாணவர்கள் வர்றான். அன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காமராஜர் மதிய உணவு போட்டார்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அதுல ஒரு நேர்மை இருக்கு. கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு. திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. நீ 5 முறை ஆட்சி பண்ணிருக்கிற. அன்னைக்கு ஒரு படி அரிசி லட்சியம், ஒரு படி நிச்சயம் இல்லை, 1 ரூபா, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று அன்றைக்கு 1967 அண்ணாதுரை முழக்கம் வைத்தார் என்றால் அது சரி. இன்னைக்கும் 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்க்கு வாங்குற நிலைமையில் தான் இருக்கிறது என்றால் 70 வருஷம் நீங்கள் புடுங்கி நட்ட ஆணி என்ன? இந்த கேள்விக்கு மானம் உள்ள திமுக காரன் எவனாவது ஒருத்தர் பதில் சொல்லவா? என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? கிடையாது. சரி, இந்த காலை உணவு திட்டத்தை ஏன் கொண்டு வரணும் ஐயா ஸ்டாலின்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போனாராம். ஆய்வுக்கு போகும்போது ஒரு குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தை சோகமா உட்கார்ந்து இருந்துச்சான். பாப்பா எட்டப்பா எட்ட பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாராம். அங்கிள் காலையில சாப்பிடல அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சான். அது மகேஷ் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது மகேஷ், உடனடியா நீங்க வந்து காலையோட திட்டத்தை கொண்டு வரணும் மகேஷ் சொன்னாராம். உடனே மகேஷ் வந்து திட்டத்தை கொண்டு வந்தாராம். இது அப்படியே கட் பண்ண காமராஜருக்கு நடந்தது. காமராஜர் உள்ள திராவிட பானத்தை போட்டுட்டு என்ன அமைதியா இருந்தேன். ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி மொத்தமா இறக்கிருக்காப்ல ஆளு வீரன். டே இருப்பா, இது ஐயா காமராஜர் நடந்துச்சு. காமராஜர் நடந்தத அப்படியே கட் காப்பி பேஸ்ட் போட்டு ஐயா ஸ்டாலினுக்கு போட்டு விட்டாங்க. இந்த 4.5 வருஷ ஆட்சியில சொல்லும்படி ஒரு சாதனை, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சொல்லும்படி ஒரு சாதனை பண்ணிட்டாருங்க. இதுதாங்க அவர் பண்ண சாதனை. கோயம்புத்தூர்ல 10.5 கிலோமீட்டருக்கு பாலம், 10.5 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம், நிக்காம போலாங்க இந்த பாலத்துல. அப்புறம் ஏன் கோயம்புத்தூர்ல டிராபிக் இருக்கு? 10.5 கிலோமீட்டருக்கு பாலத்துல மேல போலாம், அப்புறம் எதுக்கு போக்குவரத்து நெருக்கடி இருக்கு? பாலம் கட்டினார்கள். பாலம் கட்டி யார் பெயர் வைத்தார்கள்? அவர் வந்து பெரிய விஞ்ஞானின்ட்டாங்க. எங்க அக்கா கார்த்திகா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய விஞ்ஞானியா? என்னங்க கண்டுபிடிச்சிருக்காரு? அதை தாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஜிடி நாயுடு என்ன விஞ்ஞானி கேட்டா சேவிங் பண்ண பிளேட கண்டுபிடிச்சிருக்காருங்க, கார்ல வைக்கிற பெல்ல கண்டுபிடிச்சாருங்க, டிக்கெட் வைக்கிற மிஷினை கண்டுபிடிச்சாருங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் கண்டுபிடிச்சான். வெளிநாட்டில் கண்டுபிடிச்சதா அங்கிருந்து வாங்கி கொண்டு இங்க வச்சிருக்காப்ல, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காப்ல ஹோல்சேல் வியாபாரி. அதை ஜிடி நாயுடு பாலம். உண்மையிலே இது யாருடைய பாலமா இருந்திருக்கணும்? கோவை பகுதி மக்கள், கொங்கு மக்களுடைய ஒட்டுமொத்தமான விவசாய தேவையை பூர்த்தி செய்ய 56 கிலோமீட்டர் கால்வாயை வெட்டிய எங்களுடைய பாட்டன். மறந்து போயிட்டீங்களா? அவனுக்கு அடுத்தபடியாக எப்ப இன்னைக்கு நேரத்தில் இல்ல, 12ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு இவன் ஒரு பாலம் கட்டுறான், இவன் ஒரு கால்வா வெட்டுறான். அந்த கால்வா வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. ஆனால் 56 கிலோமீட்டர் கால்வாயை 11 மாதங்களிலே இந்த கோவை பகுதி மக்களை வைத்து வெட்டி முடித்த காளிங்கராயன் பெயர் தானடா அந்த பாலத்துக்கு இருந்திருக்கணும். காளிங்கராயர் பாலம் என்று இருந்தால் பாலம் இடிஞ்சு கீழே விழுந்துருமா? காளிங்கராய கவுண்டர் பாலம் இருக்கக்கூடாதா? சாதி வந்துடும். ஏன்னா சாதி ஒழிக்க வந்தவர்கள் திராவிடர்கள், சாதியை ஒழிக்க வந்தது திமுக. சாதி ஒழிப்பு ஐயா ஸ்டாலினுடைய கோட்பாடு, கொள்கை. அதனால காளிங்கராய கவுண்டர் பாலம் இருக்கக்கூடாது. சரி, வெள்ளைக்காரன் நிலத்துக்கு வந்த பொழுது 1 பைசா வரி உனக்கு தரமாட்டேன், சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலை என்று போய் சொல் என்று வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அடித்து அவன்
கடைசியாக தூக்கு கயிற்று விடும்போது, என் எதிரி நீ, தூக்கை கூட மரணத்தை கூட எனக்கு பரிசாக தரக்கூடாது என்று தூக்கு கயிற்றை வாங்கி கழுத்திலே போட்டுக்கொண்டு கழுத்து இறுக இறுக செத்து போன எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலையுடைய பெயர் இந்த பாலத்துக்கு வைக்க கூடாதா? பாலம் இடிஞ்சு கீழே விழுந்துருமா? இவர்களுக்கு இல்லாத பெரு அடையாளம் என்னடா ஜிடி நாயுடுக்கு வந்துச்சுன்னு கேட்டா, அவரை நீங்க நாயுடுவா பார்க்காதீங்க. அப்புறம் எப்படி பார்க்கணும்? அவரை நீங்க விஞ்ஞானின்னு பாருங்க. எங்களுக்கு நாயுடுனா விஞ்ஞானின்னு தெரியும், உங்களுக்கு நாயுடுனா சாதின்னு தெரியும். முத்துராமலிங்க தேவர் எப்படி சொல்ற? முத்துராமலிங்க நார் இவன் ஏன் அது முத்துராமலிங்க தேவருங்கிறது சாதி ஆயிரும். அவர் பேரே முத்துராமலிங்க தேவர், பேரே முத்துராமலிங்க தேவர் கையெழுத்து போட்டவரை, சான்றிதழ் இருப்பவரை முத்துராமலிங்க தேவர் என்பது அது சாதி பேருங்கிறான். முத்துராமலிங்க தேவர் சாதி பேர் என்றால் ஜிடி நாயுடு என்னடா பேரு? என்ன பேரு? பதில் இருக்க அவன்கிட்ட. சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் அந்த அரசியல் நாசமாய் போய்விடும். என் பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசி தன்னுடைய சொத்துக்களை 17 பங்குகளாக பிரித்து அதில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எழுதி வைத்து செத்து போன எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சாதி வெறியர். அவர் சாதியின் குறியீடு. ஆனால் நாயுடு என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஈவே ராமசாமி நாயுடுவால் ஆதரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு விஞ்ஞானியாக போற்றப்பட்ட, எப்படி கலைஞர் அறிஞரோ, எப்படி கலைஞர் தமிழர் தலைவரோ, எப்படி அண்ணாதுரை அறிஞரோ, எப்படி வீரமணி தமிழர் தலைவரோ, எப்படி ஸ்டாலின் அப்பாவோ, அப்படித்தான் ஜிடி நாயுடு விஞ்ஞானி. அவ்வளவுதான். இப்ப உதயநிதி வந்து வாழும் சேகவரா சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான் ஜிடி நாயுடு. இப்ப நம்ம எல்லாம் எதிர்க்கணும் வைங்களேன், என்னங்க அவர் சேகவர், அவரை பத்தி ஒரு புரட்சியை தெரியாதா? எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல என்கிற புரட்சியை நிகழ்த்தியவர் உதயநிதி ஸ்டாலின். கார் ரேஸ் நடத்தலையா, ஏர் ஷோ நடத்தலையான்றான். ஏன்னா விளையாட்டுத்துறை மங்கி போய் கிடந்துச்சான். உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தான் உற்சாகமா இருக்கான். அப்பதான் கேட்டோம், 50 வருஷமா திமுக மாறி மாறி ஆண்டிருக்க, திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் புடுங்கிட்டு இருந்தாங்களா, உதயநிதி ஸ்டாலின் வந்தா கலட்டி நட்டாரான்னு கேட்டா பதில் இல்ல. உங்க விளையாட்டுத்துறை அமைச்சரே சரியா செயல்படல, உதயநிதி தான் சிறப்பா செய்வார். எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியா வருங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தை தவிர வேற எந்த குடும்பமும் சரியா வராது. எங்க குடும்பம் கூட சரியா வராது. ஏன்னா பெர்ஃபெக்டா அந்த குடும்பம் தான் இருக்கும். ஏன்னா கொள்ளடிச்சா கண்டுக்க மாட்டாங்கல்ல, எவ்வளவு அடிச்சுக்க எனக்கு கமிஷனை கொடுத்துரு, ரொம்ப அதுல வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, ரொம்ப நீட்டா இருப்பாங்க. இப்ப ஜெயலலிதா அம்மான்னா ரொம்ப அடிக்கிறியா, காலையில மந்திரி சாயந்தரம் எந்திரி தூக்கி தூர போட்டுரும். இவங்க நீ மாத்தமல்ல கொள்ளடிச்சுக்க, கனிம வளத்தை கொள்ளடிச்சுக்க, கமிஷன்ல வாங்கிக்க, புதிய கம்பெனி திறந்து தமிழ்நாட்டு மக்கள் நாசமா என்னமோ பண்ணிக்க, பட் எங்களுக்கு 40% கொடுத்துரு. மாப்பிளைக்கு போறது போகணும், மகனுக்கு போறது போகணும், குடும்பத்துக்கு போறது போகணும், எம்எல்ஏ அமைச்சருக்கு போகணும், அதிகாரிக்கு போகணும், சேர கொடுத்துரு. சேர கொடுத்துட்டா நீ இந்த சேர்ல உட்காந்துக்கலாம். இப்படிப்பட்ட குடும்பம் உலகத்துல எங்க இருக்கும்? அதனாலதான் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். இதுல ஐயா ஏவவேலு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, தாய்மானவர் ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும். புத்தகத்து பேரு. புத்தகம் எழுதும்போது சிரிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சிரிச்சிருப்பீங்க. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என்று இந்த ஆட்சி பேசப்படுகிறது. கோவை வானூர்தி நிலையம் என்பது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரும் இந்திய பிரதமரும் பெரும்பெரும் அதிகாரிகளும் பெரும் முதலாளிகளும் வரக்கூடிய பரபரப்பாக இயங்கக்கூடிய வானூர்தி நிலையம். சென்னையின் வானூர்தி நிலையத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் பரபரப்பான வானூர்தி நிலையம் கோவை வானூர்தி நிலையம். அந்த வானூர்தி நிலையத்திற்கு பின்னாடி தன்னுடைய காதலனோடு பேசிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை 3 பேர் போய் அடிச்சு காரை உடைச்சி அந்த பையனை இழுத்து போட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் 4 மணி நேரம், இரவு கிட்டத்தட்ட 11:30 மணிலிருந்து காலையில 5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பாலியல் வன்கொடுமை செய்கிறான். காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறதா 100 பேர். அந்த பொண்ணை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்யுது. தெற்கு பக்கம் போலீஸ் தேடுது, வடக்கு பக்கம். வாங்க கூட்டா போங்க எல்லாரும். எப்பேற்பட்ட காவல்துறை! இதே நீங்க ஒரு மீம் போடுங்க, ஸ்டாலினை பத்தி ஒரு மீம் போடுங்க, போலீஸ் வரும், பாம்பு போட்ட மாதிரி வரும், பரபரன்னு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. யூடியூப்ல வீடியோ போடுங்க, பரபரப்பா இயங்குவாங்க. ஆனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கோவை தமிழ்நாட்டோட 2வது மாநகராட்சி, மெட்ரோ மாநகராட்சி, அப்படிப்பட்ட மாநகராட்சிகளை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வச்சு பாலியல் வன்கொடுமை செய்யறான். பெரிய கொடுமை. அந்த பையன் 10:45 11 மணிக்கோ போன் பண்ணி 100க்கு கால் பண்ணி அலர்ட் பண்றான். போலீஸ சொல்றான், போலீஸும் போகுது.
போயிட்டு பார்த்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணா எந்திரிச்சு காலையில் வந்த பிறகுதான் அந்த பொன் இருந்த நிலையில் காப்பாற்றப்பட்டாள். இதுதான் இவருடைய சட்டம் ஒழுங்கு. இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, அந்த இடத்துக்கு ஏண்டா அந்த 3 பேரும் போனான்னு விசாரிச்சு பார்த்தா 10 மணிக்கு டாஸ்மாக மூடிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியில் 24 மணி நேரமும் போலி மதுபான கடைகள், இல்லீகல் சரக்கு ஓட்டப்படும். இல்லீகலாக சரக்கு விற்கிறான். காவல்துறைக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா? டிஎஸ்பிக்கு தெரியாதா? கோவை மாநகர ஆணையருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தே விற்கப்படுது. தெரிந்தே விற்கப்பட்ட அந்த சரக்கை வாங்கி அருந்த இந்த 3 அயோக்கிய நாயும் போறான். போன இடத்துல காருக்குள்ள அந்த பொண்ணும் பையனும் இருக்கிறான். உடைச்சு போட்டு அந்த பொண்ணை பால் ரீதியாக துன்புறுத்துறான். இப்போ அந்த இடத்துல அந்த மதுபான விற்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த 3 நாயம் அங்க போயிருக்குமானா போயிருக்காது. அந்த மதுபான கடையை அடிச்சு உடைச்சு தூக்கி குச்சு குச்சுக்கா போட்ட ஒரே ஆள் எங்களுடைய சிங்கானூர் சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் நிற்கிற எங்களுடைய தம்பி நேரு. எம்எல்ஏவா இருக்கிற வஞ்சைகளை எம்எல்ஏ களத்தில் நிற்கிற நேரு தான் அந்த இடத்துல. அதுவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது, காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது. சென்சிட்டிவா இருக்கு. போனா கைது பண்ணுவாங்க தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல இருக்கிற மதுபான கடையை அடிச்சு உடைச்ச ஒரே ஆளு எங்க ஆள்ற. எப்படி நிப்பாட்டிருக்கும் பாருங்க. உங்களை மாதிரி முட்டி சத்தங்கள் நிப்பாட்டல வேட்பாளர் களத்துல. முட்டி சத்தம்னா போராட்ட களத்துல துடிப்போடு நிக்கணும், உயிர் போட நிக்கணும். இப்ப என்ன, இப்ப எம்எல்ஏ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. செல்போன் தான், ஒரு ட்ரைபாடு, செல்ஃபி ஸ்டிக்கு வச்சுக்கிறது, இப்படி பிடிச்சிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் கைஸ், ஸ்கூல் ஆய்வு பண்ண போகிறோம் கைஸ் அப்படின்னு எடுத்துறது. அது ஒரு ரீல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் கைஸ். இப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன மாட்டுக்காக ஊசி போட்டுருவார், மனுஷன் தான் ஊசி போட்டுருப்பாரு. ஊசி போட்டுருக்கோம், ஊசி போட்டுருக்கு, நல்லா வாயில் போடுங்க. அப்புறம் நர்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க அம்மாவை கேட்டால் சொல்லுங்கள். அது ஒரு ரீல்ஸு. அப்புறம் அப்படியே போகிறது. அப்புறம் இது வந்து ரேஷன் கடை, இங்கே தான் எல்லாமே அரிசி பருப்பு கொடுப்பாங்க. அப்புறம் அங்கே சாணமாக வைப்பாங்க, அது ஒரு ரீல்ஸ். இது எம்எல்ஏ. தமிழ்நாடு முழுக்க எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், மாவட்ட ஆட்சியர்லாம் ஆய்வு பண்றாங்களாம். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஆய்வு பண்ணியிருந்தால், நேற்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில கொண்டாபுரம்ங்கிற கிராமத்தில் பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுச்சுவர், கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் மோகித்துங்கிற மாணவன் மண்டை இருக்கு பாருங்க, மண்டை பிதுங்கி செத்து போனாங்க. எம்எல்ஏ வீட்டில், எம்பி வீட்டில், அமைச்சர் வீட்டில், அதிகாரி வீட்டு பிள்ளை செத்து போனா துடிப்பீங்கல்ல. இது ஒரு மரணம் இல்ல. இதே திருநெல்வேலி சாப்டர் ஸ்கூல் 2021 டிசம்பர் 17, 2025 டிசம்பர் 17 திருத்தணி, 2021 டிசம்பர் 17 திருநெல்வேலி டவுன்ல இருக்கக்கூடிய சாப்டர் பள்ளிக்கூடம், ஒரு அரசு எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அந்த பள்ளிக்கூடத்துல இதே போல கழிவறை சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து 3 பேர் செத்து போனா. துறையூர் பக்கத்துல சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்து 9 மாணவிகள் காயம். திண்டுக்கல் பக்கத்துல மாநகராட்சி பள்ளியில பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்து 5 மாணவிகள் காயம். செங்கல்பட்டு அரசு மழலைகள் பள்ளி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல 5 வயது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்து 5 மாணவிகள் காயம். பள்ளி கல்வி துறையில 50 கோடி 40,000 கோடி என்று ஆண்டுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கி கொள்ளையடிக்கிற கும்பல். ஒரு பள்ளிக்கூடத்தை கூட உங்களால ஒழுங்கா கட்ட முடியாதா? ஒரு பள்ளிக்கூடத்தை. கோவை சிறை கட்டப்பட்டது எவ்வளவு இப்ப தெரியுமில்ல, 1886. திருச்சி சிறை கட்டப்பட்டது 1882. பாளையங்கோட்டை சிறை கட்டப்பட்டது 1865. 140 வருஷம் ஆச்சுங்க. வெள்ளக்காரன் கட்டிய ஜெயிலு, குற்றவாளிகள் இருக்கக்கூடிய, கொலைகாரர் இருக்கக்கூடிய, அயோக்கியர்கள் இருக்கக்கூடிய சிறை கட்டப்பட்டு 140 வருஷமாச்சு. சின்ன விரிசல் கூட விழாமல் வெள்ளக்காரன் கட்டிய ஜெயில் நிக்குதுடா. நீங்க கட்டிய பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடுது என்றால் அந்த வெள்ளக்காரனை விட மோசமான ஆட்சி இந்த திராவிட கொள்ளைக்காரன் ஆட்சி என்பதை என்னுடைய சிங்கானூர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாளையங்கோட்டை ஜெயில சுத்தி ஜெயிலுடைய கட்டடம் இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு டவர்னு ஒண்ணு உண்டு. தம்பி கார்த்திக் தெரிஞ்சிருக்கும், அவர் அடிக்கடி அங்கதான் போயிட்டு வருவாப்புல, புலருக்கெல்லாம் போயிருக்காப்புல. அந்த டவர்ல ஒரு சின்னதா ஒரு விரிசல், டவர்ல மட்டும், ஏன்னா அடிக்கடி இது பண்றதுனால டவர்ல மட்டும் சின்ன விரிசல் பயன்படுத்தலாம். இதான் விரிசல் விழுந்துருச்சு, பொருட்கள் வைக்க முடியல. டவர்ல தான் எல்லா கோப்புகளும் ஃபைலும் வைப்பாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இது எப்போ 1860 கட்டப்பட்ட டவர்ல சின்ன விரிசல். அதுக்கு பக்கத்திலேயே நம்ம திராவிட மாடல்,
நம்முடைய நல்லாட்சி நாயகர், நம்முடைய உள்ளாட்சி நாயகர் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒரு டவர் கட்டுறாங்க. அவங்க கட்டின டவர் 140 வருஷத்துல சின்ன விரிசல் விழுந்துச்சு. இவர் 2021 டவர் கட்டிருக்கான். அது ஏங்கன்லையா பட்டு தொலையணும். நான் போகும்போது அந்த டவர், இந்த டவர் இப்படி கட்டிருக்காம பாருங்க, பைசா கோபுரம் மாதிரி நிக்குது. ஆஹா, என்ன பைசா கோபுரத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்களா புழலுக்கு ஜெயிலுக்கு பாளையம் கொண்டுக்கிட்டா? இல்ல, ஒரே ஒரு மலையில பேஸ்மெண்ட் தாங்க முடியாம சரிஞ்சிருச்சு. இப்ப என்ன, அதை பயன்படுத்த முடியாம பழைய டவரே பயன்படுத்திட்டு இருக்கோம். இது சத்தியம். அந்த வெள்ளக்காரன் கட்டின டவர்ல சின்ன விரிசல், இந்த கொள்ளக்காரன் கட்டின டவர் கீழே விழுந்துருச்சு. ஜெயில கூட ஊழல். இதுதான் எங்களுடைய ஆட்சி. ஒட்டுமொத்தமாக இந்த 4.5 வருட ஆட்சியில சொல்லிக்கும்படி ஒரு சாதனையும் செய்யாம மீண்டும் நாங்க 200 இலக்கு 200 வந்து என்ன செய்ய போறீங்க? 1952 இருந்து 2021 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் என்றால் மொத்தமாக 9 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அப்ப இதற்கு யார் மாற்று? அதிமுக மாற்றா? அதிமுக வந்து அதே என்ன 30% கமிஷன், அது என்னன்னா இவங்க கொஞ்சம் மிரட்டி வாங்குவாங்க, அவங்க கொஞ்சம் வாயிலா பூச்சி மாதிரி, நீ கொடுக்கறத கொடுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு ஒரு 20% வாங்கிக்குவாங்க. 30-20 குறையும். அதே திருட்டு, அதே இருட்டு, அதே ஆத்துமலை கொள்ள, அதே கனிமூல கொள்ள. ஏன்னா அது ஏற்கனவே கொள்ளையடிச்சு பழக்கப்பட்ட கட்சி. படித்தவர்கள், பண்பாளர்கள், நல்லவர்கள், நியாயவான்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்த என் அருமை மக்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இளைஞர்கள் வரணும்னு சொன்னீங்க, நாங்க வந்திருக்கிறோம். படிச்சவன் வரணும்னு சொன்னீங்க, நாங்க வந்திருக்கிறோம். தம்பி நேருவுக்கு அரசியல் என்பது தொழில் அல்ல. அவர் ஒரு தொழிலதிபர், அவருக்கு வேறு பணி இருக்கிறது. அரசியல் என்பது மக்களுடைய உதவிக்காக வந்திருக்கிறார். நிச்சயம் சத்தியம் என்று சொல்லுவேன். சிங்கானூர் சட்டமன்ற களத்தில் நிற்கிற வேட்பாளர்களில் ஆகச் சிறந்த வேட்பாளர் எங்களுடைய தம்பி நேரு. அவருடைய கருத்தியலுக்கு பக்கத்துல எவனும் நிற்க முடியாது. ரியல் எஸ்டேட்டில் கொள்ளையடிக்கிற ஜெயராமனோ, மக்களுடைய சொத்தை அடிச்சு புடுங்குகிற இந்த திமுக வேட்பாளர்களுக்கு மத்தியில மக்களுக்காக உழைப்பதற்காக ஒரு வேட்பாளரை, இந்த மண்ணின் மகனை களத்தில் நிப்பாட்டி இருக்கிறோம். அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே இந்த சௌரிபாளையத்தில் வாழக்கூடிய மான தமிழர்கள், நாம் எங்கு போனாலும் நம்முடைய அடையாளம் என்பது நம் வாய்மொழியாக வருகிற தாய்மொழி தமிழ் என்பதை மறவாத சௌரிபாளையத்துடைய தமிழர்கள், நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஆனால் சாப்பாடு போடக்கூடிய உணவை தரக்கூடிய விவசாயி தோற்கக்கூடாது. ஒரே ஒரு கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் வேட்பாளரை உட்கார வச்சு பேசுற கூட்டம், அது எங்க கூட்டம் மட்டும்தான். இதே திமுக வேட்பாளர்னா கூட்டம் முடிகிற வரைக்கும் கும்பிட்டு இருப்பாப்ல, கூட்டம் முடிகிற வரைக்கும் கும்பிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே நிற்கணும், எப்படா அந்த பேதியில் போவான் பேசி முடிப்பான், இவன் இப்போத்தான் திமுக இருந்து அதிமுக போயிருக்கான், இப்போ தாவேக்கா போய் இவன் வர்றதுக்குள்ள அப்படின்னு பண்ணி மனசுல நினைப்பாங்க. நம்ம ஆளுதான் எங்க கட்சியில் தான். கட்சியினுடைய தலைமை உறுப்பாளர் சீமான் பேசினாலும் வேட்பாளரை மரியாதையாக உட்கார வைக்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சொன்ன சொல்ல காப்பாத்துறாரு. நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய இந்த தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன். 234 தொகுதியிலும் தனித்து போட்டிடுகிற, அப்படி போடுமா திமுக, அப்படி போடுமா அதிமுக, அப்படி போடுமா பாஜக, அப்படி போடுமா தாவேக்கா, ஏற்கனவே ஊழல் செய்த எல்லாரையும் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு நல்லது பண்ண போற நிக்கிற அவர்களுக்கு உங்கள் வாக்கா? இல்லை. ஊழலை ஒழித்து, லஞ்சத்தை ஒழித்து, பாலியல் வன்கொடுமையற்ற, சாதி மத பேதமற்ற, தீண்டாமையற்ற, மத துவேசமற்ற, ஆத்துமலர் கனிமவள கொள்ளையற்ற ஒரு நிலத்தை படைக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கா என்பதை மான தமிழர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. விவசாயியை காப்பாற்ற விவசாயி கடைசி தருவாயில் நிற்கிறான், சாகும் தருவாயில விவசாயி நிற்கிறான். விவசாயம் செத்து போயிருச்சு, விவசாயம் பொய்த்து போயிருச்சு. அந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் விவசாயி சின்னத்தை தூக்கி கொண்டு இந்த களத்தில் நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் சாப்பாடு எடுத்து சாப்பிடும் பொழுது நீங்க டாக்டர் நினைக்க மாட்டீங்க, நீங்க இன்ஜினியர் நினைக்க மாட்டீங்க, நீங்க சயின்டிஸ்ட் நினைக்க மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் சோறு போடுகிற விவசாயத்தான் நினைக்க முடியும். விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் என்பதை மான தமிழ் மக்கள் உணர்ந்து
விவசாய சின்னத்துல தம்பி சிங்கானூர் களத்தில் நிற்கிற எங்களுடைய தம்பி நேரு அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இன்னொரு தேர்தல் களத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.